ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறதான ரெசின் ஆர்ட் பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெசின் ஆர்ட்னா ஃபுல்லாக டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை, சின்ன சின்ன திங்ஸ் பற்றி தான். அதை நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசின். இது வந்து டேவ்ஸ் ரெசின் ஸ்டோர்லேருந்து நான் வாங்கினேன். இது வந்து 2:1 ரேஷியோவில் வாங்கினேன். ப்ளஸ் வந்து ஹார்ட்னர் வந்து நம்மளுக்கு வந்து 100 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசின் வந்து 200 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து 2:1 ரேஷியோ அப்படின்றனால இந்த குவான்டிட்டியில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கா பவுடர்ஸ். இப்போ தான் நான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். 6 செட் ஆஃப் மைக்கா பவுடர்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு நம்ம மற்றதை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்ட்ஸ். சின்ன சின்ன மோல்ட்ஸ் கீ செயின் பண்ணுறதுக்காக ஹார்ட் மோல்டு வாங்கினேன். அப்புறம் வந்து அதோட பெரிய சைஸ் 3 இன்ச் ஹார்ட் மோல்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அதாவது இது வந்து 4 இன்ச் அகாட்டா மோல்டு. ஏபிசிடி மோல்டும் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம மேலே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போ காமிக்க முடியல. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக் மார்க்கும் ஒன்று நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். சரிங்களா? என்னோடய ஷேடோ, நான் ஃபோன் வந்து ரொம்ப கிட்ட வச்சு எடுக்கிறனால இதனோட ஷேடோ வந்து தெரியுது. யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கிட்டு வாங்கும் போது எனக்கு வந்து இதில் வந்து ஃப்ளவர்ஸ், ட்ரை ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் முடிச்சுட்டு செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணது தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்ததில் இதுவுமே கொடுத்துருக்காங்க. டசல்ஸ் மாதிரி லெதரில் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது இதுவுமே. ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன்னு சொன்னேன், அதில் வந்து நான் செஞ்ச லெட்டர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால இந்த மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீ செயின்ஸோட ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. 5 கோல்டன் ரிங் கொடுத்துருந்தாங்க, 5 சில்வர் ரிங் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் செஞ்சு கொடுத்துட்டேன் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கிளிட்டர்ஸ் வந்து நான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சது. கொஞ்சம் கிளிட்டர்ஸ் நான் வாங்கி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வாங்கினப்போ இதில் வந்து பிங்க் கலர், லைட் பிங்க், பேபி பிங்க்கில் மைக்கா பவுடர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து கோல்டன் கலர்லேயும் மைக்கா பவுடர் கொடுத்துருந்தாங்க. சில்வர் கலர்லேயும் மைக்கா பவுடர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து நான் வந்து ரெசினில் பண்ண கீ செயின். சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. கொஞ்சம் செட் ஆஃப் கீ செயின்ஸ் பண்ணினேன். அது வந்து கொடுத்துட்டேன். என்கிட்ட இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. நான் பண்ணதில் ஒன்று மட்டும் தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்துட்டேன். யார் கேட்டாங்களோ அதனால அந்த டைமில் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த கீ செயின் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டி ஜிகினாசா ஜமிகிசா எதுவுமே தெரியல, வாயில் வரல. அது வந்து கொடுத்துருக்காங்க. ரோஸ் கலர், எல்லோ கலர், அப்புறம் சில்வர் ஷேடில், பர்பிள் கலரு, ப்ளூ கலரில், அப்புறம் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபாயில் பேப்பர்ஸ், கோல்டன் கலர் ஃபாயில் பேப்பர் கொடுத்தாங்க. சில்வர் கலர் ஃபாயில் பேப்பரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ரெசின். இவங்க எல்லாமே இப்போ போட்டது. இவங்க எல்லாமே ஃபஸ்ட் டைம் போட்டது. இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 80 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 85 ருபீஸ், 55 ருபீஸ். இதுவுமே ஏறக்குறைய அந்த ரேஞ்சில் தான் வரும். 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து 30 ருபீஸ். புக் மார்க் வந்து அதுவுமே 50 ருபீஸ் தான் வந்துச்சு. இது வந்து நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். ரெசினும் வந்து நான் வந்து நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த இவங்களது நான் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னால வாங்கினேன். இங்கே கம்பேர் பண்ணும்போது வெளியிலேருந்து 50 to 100 வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அதே போல் மைக்கா பவுடர்ஸுமே வந்து இவங்கள கம்பேர் பண்ணும்போது வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தேவை அப்படின்னா ப்ரிகாஷன் முதல்ல முக்கியம். நம்ம வந்து சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அது சேஃப்டிக்கு நம்ம என்னென்ன போடணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் இதை வந்து ரெசினில் வந்து நம்ம ஆர்ட் செய்யும் போது நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் மிஷின் முக்கியம்.
ரெசின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரேஷியோவும் மிக்சிங்கும் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரெசினும் ஹார்ட்னரும் நம்ம கரெக்டான குவான்டிட்டியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதனோட அவுட்புட் வந்து நிறையா நல்லாவே வரும். அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ரெண்டுமே கலந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 4 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அதில் இருந்த பபிள்ஸ்லாம் டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெசின் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச ரெசின் ½ அன் ஹவர்லேயே வந்து யூஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அது வந்து டைட் ஆகிடும். சரிங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ. பாய்.